எந்த ரகசியத்தின் மூலம் பெரும் செல்வம் பலரால் குவிக்கப்பட்டுள்ளதோ அந்த ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறார் இந்நூலாசிரியர். தன் மனதிற்குள் அந்த பணம் வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்து அதற்கான திட்டத்தையும் அவர் தீர்மானித்த 36 மணி நேரத்திற்குள் அவருடைய கையில் $2 மில்லியன் கிடைத்தது. ஒரே ஒரு வசீகர குடுவையின் காரணமாக பல லட்சம் பேர் பயனடைந்தனர், செல்வம் ஈட்டினர். அந்த வசீகர குடுவை என்ன? இந்த மாதிரி செல்வம் சார்ந்த நிறைய ரகசியங்களையும் நிறைய வாழ்க்கை உண்மையான நிகழ்வுகளையும் இந்த அத்தியாயத்தில் செல்வத்தை நோக்கிய 5வது அடியில் நாம் எடுத்து வைக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்வத்தை நோக்கிய 5வது அடி எடுத்து வைக்கலாமா? வாங்க போகலாம். கற்பனா சக்தி, மனதின் பயிற்சி கூடம். செல்வத்தை நோக்கி 5வது அடி. மனிதன் உருவாக்கும் திட்டங்கள் அனைத்திற்கும் பயிற்சியளிக்கும் பயிலரங்கம் கற்பனா சக்தியே. ஆர்வம் என்ற உந்து சக்திக்கு வடிவமும் அளவும் கொடுத்து செயல்திறனையும் கொடுப்பது மனத்தின் கற்பனை திறனே. மனிதன் என்னவெல்லாம் கற்பனை செய்கிறானோ அதையெல்லாம் உருவாக்கும் திறமையுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. மனித நாகரிகத்திலேயே கற்பனா சக்திக்கு மிகவும் உகந்த காலம் தற்காலமே. காரணம், அன்றாடம் மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் காலம் இது. எந்த பக்கம் திரும்பினாலும் கற்பனையை தூண்டுகின்ற ஊக்கிகளை காணலாம். கடந்த 50 ஆண்டுகளில் மனிதன் தன் கற்பனா சக்தியால் இயற்கையின் பல ஆற்றல்களை கண்டுபிடித்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இது மனிதகுலம் தோன்றிய நாள் முதல் இந்த 50 ஆண்டுகள் தொடங்கும் வரை கண்டுபிடித்ததை விட அதிகமாகும். வானத்தை அவன் முழுவதுமாக வெற்றி கொண்டு விட்டான். எந்த பறவையும் அவனுக்கு இணையாக முடியாது. ஈத்தரை அவன் கட்டுப்படுத்தி விட்டான். அதனால் உலகில் எங்கிருப்பவர்களுடனும் உடனே பேச முடிகிறது. தன் கற்பனா சக்தியால் பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் சூரியனின் எடையையும் அதன் உட்பொருட்களையும் அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறான். தன் மூளையானது எண்ணங்களின் அதிர்வுகளை உள்வாங்கவும் வெளியனுப்பவும் செய்யும் நிலையம் என்று கண்டுபிடித்திருக்கிறான். அந்த கண்டுபிடிப்பை நடைமுறையில் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்று யோசிக்க தொடங்கியிருக்கிறான். மணிக்கு 300 மைல் வரை போகும் அளவுக்கு மோட்டார் வண்டிகளின் வேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறான். நியூயார்க்கில் காலை உணவும் சான் பிரான்சிஸ்கோவில் பகலுணவும் சாப்பிடும் காலம் விரைவில் வரலாம். பகுத்தறிவிற்கு உட்பட்டு மனிதனின் எல்லையை நிர்ணயிப்பது அவனுடைய கற்பனா சக்தியின் வளர்ச்சியும் பயன்பாடும் தான். ஆனால் அந்த வளர்ச்சியின் உச்சகட்டத்தை இன்னும் அவன் எட்டவில்லை. தன்னிடம் கற்பனா சக்தி இருப்பதை அவன் கண்டுபிடித்தானே ஒழிய அதை மிகவும் அற்பமான முறையில்தான் பயன்படுத்தி வருகிறான். கற்பனையின் 2 வடிவங்கள். கற்பனை திறனானது 2 வகைப்படும். ஒன்று தொகுத்தளிக்கும் கற்பனா திறன், இன்னொன்று புதியன படைக்கும் கற்பனா சக்தி. தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தி. இதன் மூலம் ஏற்கனவே உள்ள கொள்கைகள், கருத்துருக்கள், திட்டங்கள் ஆகியவற்றை ஒன்றாக தொகுக்கலாம். ஆனால் புதிய பொருள் எதுவும் படைக்கப்பட மாட்டாது. தன்னிடம் தரப்படும் அனுபவம், கல்வி, கவனித்தல் ஆகியவற்றை கொண்டு அது வேலை செய்கிறது. அவ்வகையில் புதியன கண்டுபிடிப்போர் இதனை பயன்படுத்துவர். இதன் மூலம் பயனில்லாத போது படைக்கும் கற்பனா சக்தியை நாடுவர். அடுத்த புதியன படைக்கும் கற்பனா சக்தி. புதியன படைக்கும் கற்பனா சக்தியின் மூலம் அளவுக்குட்பட்ட மனித இனம் அளவற்ற அறிவாற்றலுடன் நேரடி தொடர்பு கொள்கிறது. இதன் வழியாகத்தான் படைப்பாற்றலுக்கு வேண்டிய விழிப்பும் உற்சாகமும் வந்து சேர்கின்றன. படைப்புக்கு தேவையான அடிப்படையான கருத்துருவும் புதிய படைப்புக்கான கருத்துருவும் இதன் மூலமே மனிதனுக்கு வழங்கப்படுகிறது. இந்த சக்திதான் மற்றவர்களின் மன அதிர்வுகளை நமக்கு பெற்று தருகிறது. மற்றவர்களின் ஆழ் மனதிற்கு இதன் மூலமே நாம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் முடியும். படைப்பாற்றலுக்கான கற்பனா சக்தி செயல்படும் விதத்தை பின்வரும் பக்கங்களில் விவரித்திருக்கிறோம். ஆனால் உணர்வு, மனம் அதிவேகத்தில் அதிரும்போதுதான் இது செயல்படும். உதாரணமாக, ஒரு பலமான ஆர்வம் என்னும் உணர்வு தாக்கும்போது பயன்படுத்துவதை பொறுத்து. இனி சொல்லப்படும் ஆதாரங்களிலிருந்து படைப்பாற்றல் சுறுசுறுப்பாகவும் கவனத்தோடும் செயல்படும். இது மிக முக்கியமான அறிவிப்பு, நன்றாக படியுங்கள். அதே சமயம் ஆர்வம் என்பதை பணமாக மாற்றும் கதையை ஒரே ஒரு அறிக்கை மூலம் சொல்லிவிட முடியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நமது கோட்பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாக கற்றுத் தேர்ந்து மனதிற்குள் உள்வாங்கி கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டுமே இக்கதை முழுமையடையும். வியாபாரம், தொழில்துறை, நிதித்துறை ஆகியவற்றில் சிறந்த தலைவர்களாக இருப்பவர்களும் பெரிய கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் எப்படி சிறப்படைந்தார்கள் என்றால் இந்த படைப்பாற்றலுக்கான கற்பனா சக்தியால் தான். தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியாகட்டும், புதியன படைக்கும் கற்பனா சக்தியாகட்டும் பயன்படுத்துவதை பொறுத்து மேலும் விழிப்போடு இருக்கும். பயன்படுத்துவதால் பலம் பெறும் உடல் உறுப்புகளும் தசைகளும் போல ஆர்வம் என்பது ஒரு எண்ணம், ஒரு உந்து சக்தி. அது தற்காலிகமானது, தெளிவில்லாதது. அது தன்னுடைய பௌதீக பொருளாக உருமாற்றம் பெறும் வரையில் எந்த மதிப்பும் இல்லாதது, புலனாகாதது. ஆர்வத்தை பணமாக மாற்றும்
என்னும் செயல்முறையில் தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியையே மிகுதியாக பயன்படுத்தப் போகிறோம். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் போது புதியன படைக்கும் கற்பனா சக்தியும் தேவைப்படலாம். இதுவரை வேலையற்று கிடந்ததால் பலவீனமாக இருக்கும் உங்கள் புதியன படைக்கும் கற்பனா சக்தியை தூண்டி எழுப்புவதற்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்தாலே போதும். அதற்கு மரணமே கிடையாது, உறக்கம் மட்டுமே உண்டு. ஆகவே அதை விடுங்கள். தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியிடம் வாருங்கள். அதை வளர்ப்பது எப்படி என்று கவனம் செலுத்துங்கள். இதைத்தான் நாம் அடிக்கடி பயன்படுத்தப் போகிறோம். கண்ணுக்கு தெரியாத ஆர்வம் என்னும் உந்து சக்தியை கண்ணுக்கு புலனாகும் பணமாக உருமாற்றுவதற்கு ஒரு திட்டமோ பல திட்டங்களோ தேவை. இத்திட்டங்கள் கற்பனா சக்தியின், முக்கியமாக தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியின் உதவியோடு தான் உருவாக்கப்பட வேண்டும். முழுவதுமாக இந்த புத்தகத்தை படித்து விடுங்கள். பிறகு அந்த அத்தியாயத்திற்கு மீண்டும் வாருங்கள். வந்து ஆர்வத்தை பணமாக மாற்றுவதற்கான திட்டங்களை உண்டாக்க தொடங்குங்கள். எப்படி உண்டாக்குவது என்பதை அநேகமாக ஒவ்வொரு அத்தியாயத்திலும் விளக்கி வருகிறோம். உங்கள் தேவைக்கேற்ற அறிவுரைகளை பின்பற்றி திட்டங்களை வகுத்து காகிதத்தில் எழுதுங்கள். இதுவரை செய்திருக்கவில்லை என்றால் இதை செய்துவிட்டால் கண்ணுக்கு புலனாகாத ஆர்வத்திற்கு நீங்கள் உறுதியான வடிவம் கொடுத்து விட்டதாக அர்த்தம். இந்த வாக்கியத்தை இன்னொரு முறை படியுங்கள். உறக்க படியுங்கள். மெதுவாக படியுங்கள். படிக்கும்போதே எண்ணத்தை அதன் பௌதீக பொருளாக மாற்றித்தரும் பாதைக்கான முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டதாகவே அர்த்தம். நாம் வசிக்கும் பூமியும் இதிலுள்ள பிற பொருட்களும் பரிமாண வளர்ச்சியின் காரணமாக ஏற்பட்டவை. கண்ணுக்கு தெரியாத மிகச் சிறிய மூலக்கூறுகள் ஏதோ ஒரு ஒழுங்குமுறைப்படி சேர்ந்து இந்த அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பு மாபெரும் முக்கியத்துவம் உடையது. இந்த பூமியும் உங்கள் உடலில் உள்ள 100 கோடி செல்களும் பொருட்களில் உள்ள ஒவ்வொரு அணுவும் எல்லாமே தொடக்கத்தில் கண்ணுக்கு தெரியாத ஆற்றலாக இருந்தவைதான். ஆர்வம் என்பது எண்ணத்தின் உந்து சக்தி. எண்ணங்களின் உந்து சக்தியானது ஆற்றலின் வடிவமே. ஆர்வம் என்னும் எண்ணத்தின் உந்து சக்தியை கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த ஒன்றை கொண்டு இயற்கையானது இந்த பூமியையும் அதிலுள்ள எல்லா பொருட்களையும், ஏன் இந்த உடலையும் அதிலுள்ள மூளையையும் படைத்ததோ அதே ஒன்றை நீங்களும் பயன்படுத்துகிறீர்கள் என்று பொருள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் 2 மூலப்பொருட்களால் ஆனது, ஜடப்பொருள் மற்றும் சக்தி என்ற அறிவியல் தீர்மானித்துள்ளது. சக்தியோடு ஜடப்பொருளை இணைத்து விண்வெளியில் மிதக்கும் நட்சத்திரங்கள் முதல் மண்ணுலகில் உள்ள மனிதன் வரை எல்லாம் படைக்கப்பட்டுள்ளன. இயற்கையின் வழிமுறைகளை பின்பற்றி நீங்களும் லாபம் அடையப் போகும் தருணம் இது. இயற்கை விதிப்படிதான் நீங்கள் ஆர்வம் என்னும் எண்ணத்தை அதற்குரிய பௌதீக பொருளாக அல்லது அதற்கு சமமான பணமாக மாற்றிட முயற்சி செய்கிறீர்கள் என்று மனப்பூர்வமாக நாங்கள் நம்புகிறோம். உங்களால் முடியும். இதேபோல் முன்னரே செய்யப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படின்றது. இப்போ நிறையா வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ வந்து பணம் சார் உளவியல் அப்படின்ற அந்த புத்தகத்தையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு சாப்டரும் பார்க்கலாம். இப்போ சிந்தித்து பாரு செல்வந்தனாகவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். இந்த புக்கை நீங்கள் வாங்கி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்கோடைய ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. என்றென்றும் மாறாத சட்டங்களின் வழியாக நீங்கள் மிகுந்த செல்வத்தை குவிக்க முடியும். ஆனால் முதலில் அந்த சட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் செல்வதன் மூலமும் தமது கோட்பாடுகளை வெவ்வேறு கோணங்களில் இருந்து அணுகுவதன் மூலமும் எந்த இரகசியத்தின் மூலம் பெரும் செல்வம் பலரால் குவிக்கப்பட்டுள்ளதோ அந்த இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறார் இந்நூலாசிரியர். உண்மையில் அது இரகசியமே அல்ல. அது அதிசயமாகவும் முரண்பாடாகவும் தோன்றலாம். இயற்கையே இந்த பூமிக்கு அதை விளம்பரப்படுத்துகிறது. நட்சத்திரங்களில் நம் கண்ணெதிரே தொங்கும் கிரகங்களிலும் நம்மை சுற்றியுள்ளதும் நமக்கு மேலும் கீழும் உள்ளதுமான மூலப்பொருட்களில் புல்லின் ஒவ்வொரு இதழ்களிலும் மற்றும் கண்ணெதிரே காணும் எல்லா உயிரினங்களிலும் அந்த இரகசியத்தை வெளியிட்டுள்ளது இயற்கை. ஒரு குண்டூசி முனை அளவிலான செல்லை இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் மனிதனாக மாற்றித் தருவதன் மூலமும் உயிரியல் இந்த இரகசியத்தை இயற்கை விளம்பரப்படுத்தியுள்ளது. எனவே ஆர்வத்தை அதன் பௌதீக பொருளாக மாற்றுவதில் அதிசயம் ஒன்றுமில்லை. இங்கு சொல்லப்படுவது எல்லாமே உங்களுக்கு விளங்கவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் உளவியல் மாணவர் இல்லை என்றால் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுவதையெல்லாம் முதல் வாசிப்பிலேயே உள்வாங்கிக் கொண்டு விடுவீர்கள் என்று யாரும் எதிர்பார்க்க போவதில்லை. ஆனால் போக போக நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். இனி சொல்லப்போகும் கோட்பாடுகள் கற்பனா சக்தியை புரிந்து கொள்ள உதவும். எது புரிகிறதோ அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் கவனத்தோடு படிக்கும் போது இன்னும் அதிகமாக புரிய ஆரம்பிக்கும். ஆனால்
படிப்பதை நிறுத்திவிடாதீர்கள். குறைந்தது 3 முறையாவது இந்த புத்தகத்தை படியுங்கள். இந்த கோட்பாடுகளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நிறுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்கள். நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க கூட வேணாம், நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை கேட்டிங்கன்னா போதும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு வாக்கியம் நமக்கு வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்றது தெரியல. ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வேறு எப்பயாவது நீங்கள் எந்த விஷயத்துக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் அந்த லைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ சொல்கிறாங்க, கற்பனா சக்தியை நடைமுறையில் பயன்படுத்துவது எப்படி? எல்லா செல்வத்திற்கும் ஆரம்பம் கருத்துருக்களே. அவை கற்பனா சக்தியின் தயாரிப்புகள். அதிக செல்வத்தை பெற்றுக் கொடுத்த நன்கு பரிச்சயமான சில கருத்துக்களை இப்போது பரிசோதிக்கலாம். அதன் மூலம் எவ்வாறான வழிமுறைகளில் கற்பனா சக்தியை பயன்படுத்தினால் ஒருவன் செல்வந்தனாகலாம் என்றும் தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு வசீகர குடுவை. அதில் என்ன, யார் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? வசீகர குடுவை. 50 வருடங்களுக்கு முன்பு கிராமத்து டாக்டர் ஒருவர் நகரத்தில் இருந்த மருந்து கடைக்கு தன் குதிரை வண்டியில் வந்தார். குதிரையை கட்டிவிட்டு கடைக்குள் நுழைந்தார். பின்புற வழியாக அவரும் மருந்து கடை ஊழியரும் ரகசியமாக ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர் வருகை ஏராளமான பேர்களை செல்வந்தர்களாக்கியது. உள்நாட்டுப் போருக்கு பிந்திய நாட்களில் அமெரிக்காவின் தெற்கு பகுதிக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை அது கொண்டு வருவதாகவும் அமைந்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவரும் அந்த ஊழியரும் குசுகுசுவென்று பேசிக்கொண்டனர். பின்னர் டாக்டர் வெளியே சென்று தன் வண்டியில் இருந்த புராதனமான பெரிய குடுவை ஒன்றையும் அதனுள் விட்டு கலக்குவதற்குமான மரக்கரண்டி ஒன்றையும் எடுத்து வந்து கடையின் உட்புறத்தில் வைத்தார். ஊழியர் அந்த குடுவையை சரியாக இருக்கிறதா என்று பார்த்த பின்னால் தன் பாக்கெட்டில் இருந்த $500 எடுத்து அவரிடம் கொடுத்தார். அதுதான் அவரது வாழ்நாள் சேமிப்பாகும். ஏதோ ஒரு சூத்திரம் எழுதிய துண்டு காகிதத்தை டாக்டர் அவரிடம் கொடுத்தார். அதன் மதிப்பு ஒரு அரசனிடம் இருக்கும் செல்வத்தை போன்றது. ஆனால் டாக்டருக்கு அதனால் பயனில்லை. அந்த மந்திர சூத்திரம் இருந்தால்தான் குடுவையை சூடேற்ற முடியும். ஆனால் அந்த குடுவைக்குள் இருக்கிறது எவ்வளவு செல்வம் வெளியே ஓடிவரப் போகிறது என்று அந்த டாக்டரோ ஊழியரோ அறிந்திருக்கவில்லை. $500 தன் குடுவையை விற்க முடிந்ததில் டாக்டருக்கு திருப்தி. அவருடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், மன அமைதி கிடைக்கும். ஆனால் அந்த ஊழியரோ ஒரு பழைய குடுவைக்காகவும் ஒரு துண்டு காகிதத்திற்காகவும் தன் ஆயுட்கால சேமிப்பை பணயம் வைக்க துணிந்தார். அந்த குடுவைக்குள் இருந்து அலாவுதீன் விளக்கு கொடுப்பதை விட அதிகமான அளவில் தங்கமாக பொங்கி வெளியே போவதை அவர் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் அவர் வாங்கியது உண்மையில் ஒரு கருத்துருவே. பழைய குடுவையும் மரக்கரண்டியும் துண்டு காகிதமும் இலவச இணைப்புகள்தான். துண்டு காகிதத்தில் இருந்த சூத்திரத்தோடு அந்த ஊழியர் தனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உட்பொருளையும் அந்த குடுவைக்குள் போட்ட பிறகுதான் குடுவையின் செயல்திறன் அதிசயம் விளைவிக்க தொடங்கியது. இப்போது கவனமாக படியுங்கள். உங்கள் கற்பனா சக்திக்கு ஒரு சோதனை வையுங்கள். குடுவையிலிருந்து தங்கமாக பொங்கி வரும் வகையில் அந்த ஊழியர் சேர்த்த உட்பொருள் என்ன என்று யூகியுங்கள் பார்க்கலாம். இது அரேபியாவின் 1001 இரவுகள் கதையல்ல என்பதை நினைவில் கொள்ளவும். ஆனால் கதையை விடவும் அதிசயமானது. உண்மையில் நடந்தது. ஒரு கருத்துருவின் வடிவில் தோன்றியது. இந்த கருத்துரு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கியது என்று பார்க்கலாம். அந்த குடுவைக்குள் இருப்பதை மக்களுக்கு விநியோகித்ததன் மூலம் லட்சக்கணக்கானவர்கள் அளவிட முடியாத அதிர்ஷ்டத்தை அடைந்திருந்தார்கள். உலகிலேயே அதிக அளவு சர்க்கரையை அந்த குடுவை வாங்கிச் செலவழிக்கிறது. அதனால் கரும்பு பயிரிடுவதிலும் அதிலிருந்து சர்க்கரை எடுப்பதிலும் அதை சந்தைப்படுத்துவதிலும் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை அந்த குடுவை வழங்கியிருக்கிறது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கண்ணாடி பாட்டில்களை அந்த குடுவை பயன்படுத்துகிறது. அதனால் கண்ணாடி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அது வேலை வாய்ப்பை வழங்குகிறது. அது மட்டுமல்ல, நாடெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான எழுத்தர்கள், ஸ்டெனோகிராஃபர்கள், டைப்பிஸ்டுகள் மற்றும் விளம்பரத்துறை வல்லுநர்களுக்கும் வேலை கொடுக்கிறது. குடுவையின் உட்பொருளை சித்திரங்களாக தீட்டி ஏராளமான கலைஞர்கள் புகழும் பணமும் பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிறிய நகரமாக இருந்ததை அமெரிக்காவின் தெற்கு பகுதியின் தலைநகரமாக ஆக்கியது அந்த பழைய குடுவை. நகரத்தில் உள்ள எல்லா வர்த்தகத்திற்கும் நகரில் குடியிருப்போருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது பயனளித்து வருகிறது. இந்த கருத்துருவானது தன்னை தொட்ட எல்லாருக்கும் தங்கமாக பொழிந்துள்ளது. நாகரீகமடைந்த நாடுகள் எல்லாவற்றிற்கும் செல்வாக்கு செலுத்துகிறது. தென் அமெரிக்காவின் முக்கியமான கல்லூரி ஒன்றை நிர்வகித்தும் வருகிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வாழ்வில் வெற்றிக்கான பயிற்சியை அங்கு பெறுகிறார்கள். வேறு பிரமிக்கத்தக்க செயல்களையும் புரிந்துள்ளது இந்த பழைய குடுவை. உலகமெங்கும் பொருளாதார மந்தநிலையால் தொழிற்சாலைகளும் வங்கிகளும் வணிக நிறுவனங்களும் மூடிக்கொண்டிருக்கையில் இந்த வசீகர குடுவை மட்டும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உலகம் முழுவதும் வேலை கொடுத்தது மட்டுமன்றி நீண்ட நாள் ஆதரவாளர்களுக்கு அதிகப்படியாகவும் பலனை வழங்கியது. அந்த பழைய பித்தளை குடுவைக்கு மட்டும் வாயிருந்தால் உலக மொழிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு சிருங்கார கதையை சொல்லும். குடுவையின் உட்பொருளால் கவரப்பட்ட காதலர்கள், வர்த்தகர்கள்,
சுயதொழில் புரிபவர்கள் பற்றிய கதைகளாக இருக்கும். இந்த நூலாசிரியருக்கு அவற்றில் ஒரு கதை நன்றாக தெரியும். ஏனெனில் அதன் கதாநாயகனே அவர்தான். கதை நிகழ்ந்த இடமும் அந்த மருந்துக்கடை ஊழியர் குடுவையை வாங்கினாரே அதற்கு அருகில்தான். தனக்கு மனைவியாக போகும் பெண்ணை அவர் சந்தித்ததும் அங்குதான். வசீகர குடுவையை பற்றி அவருக்கு கூறியவளும் அவள்தான். அந்த குடுவையில் இருந்து வெளியாகியிருந்த பொருளை குடித்தபடிதான் அவளிடம் கேட்டார், என்னை உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வாயா என்று. இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டிருக்கும் அந்த வசீகர குடுவையில் இருந்தது உலக புகழ் பெற்ற ஒரு பானம் என்று. அத்துடன் இந்த ஆசிரியர் இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அந்த பானத்தை உலகுக்கு கொடுத்த அதே நகரம்தான் அவருக்கு ஒரு மனைவியையும் கொடுத்தது என்பதையும், விரும்பிய போதெல்லாம் போதையில்லாத உற்சாகத்தை அவருக்கு அது வழங்குகிறது என்பதையும், அதனால் ஒரு எழுத்தாளரிடமிருந்து சிறந்த படைப்பை வெளிக்கொண்டு வந்த தேவையான மன மலர்ச்சியை அது தருவதையும் சொல்லியாக வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த தொழிலில் இருந்தாலும், இனிமேல் எங்காவது கொக்கோகோலா என்ற வார்த்தைகளை பார்க்க நேர்ந்தால் அந்த மாபெரும் வர்த்தக சாம்ராஜ்யம் ஒரே ஒரு கருத்துருவிலிருந்துதான் பிறந்தது என்பதையும், அந்த மருந்துக்கடை ஊழியர் அதில் கலந்த இரகசியமான பொருளின் பெயர் கற்பனா சக்தி என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் நின்று எண்ணிப் பாருங்கள். கொக்கோகோலாவின் ஆதிக்கம் பெரு நகரங்கள், சிறு நகரங்கள், கிராமங்கள் மற்றும் எல்லா சாலை சந்திப்புகளிலும் விரிவடைந்ததற்கு காரணம் இந்நூலில் தரப்படும் செல்வத்தை கொண்டு வரும் 13 படிகளையும் அது கடந்து வந்ததால்தான். ஆகவே கொக்கோகோலா மாதிரியான உறுதியான தகுதியான கருத்துரு ஏதாவது உங்களிடம் இருந்தால், நீங்களும் கொக்கோகோலா மாதிரி சாதிக்க எல்லா வாய்ப்புகளும் உண்டு. சத்தியமாக எண்ணங்கள் என்பவை பொருட்களை, அவை உலகம் முழுவதும் செயல்படும் சக்தியானவை. அடுத்த $1,000,000 என்னிடம் இருந்தால் என்ன செய்ய போகிறேன்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பழமொழியை நிரூபிக்கும் கதை இது. தெற்கு சிகாகோவின் ஸ்டாக் யார்ட் பகுதியில் மத பிரச்சாரமும் கல்வி போதிப்பும் செய்து வந்த என் அன்புக்குரிய பிராங்க் டபிள்யூ கான்சாலஸ் என்னிடம் கூறிய கதை. டாக்டர் கான்சாலஸ் கல்லூரியில் படிக்கும்போது கல்வித்துறையில் இருக்கும் பல குறைபாடுகளை கண்டார். தான் மட்டும் ஒரு கல்லூரியின் தலைவராகும் வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த குறைபாடுகளை தன்னால் களைய முடியும் என்று கருதினார். அவருடைய ஆழ்ந்த ஆர்வம் என்னவென்றால், இளைஞர்களுக்கு செயல்முறை கல்வியின் வழியாக கற்பிக்கும் திட்டத்தை அமல்படுத்துவது. பாரம்பரியமான கல்வி நிறுவனங்களில் இது சாத்தியமில்லை என்பதால் தனது கருத்துருவை செயல்படுத்த புதியதொரு கல்லூரியை தொடங்க முடிவு செய்தார் அவர். அதற்கு $1,000,000 தேவைப்பட்டது. அவ்வளவு பணத்திற்கு அவர் எங்கே போவார்? அந்த இளம் மத போதகரின் மனமெல்லாம் அதே எண்ணம் ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் பலனேதும் இல்லை. தூங்கும் போதும் அந்த எண்ணத்துடனே தான் தூங்குவார். எழும்போதும் அதே எண்ணத்துடன் தான் எழுவார். போகுமிடமெல்லாம் அதுவும் கூட வரும். அந்த எண்ணத்தை மனதிற்குள்ளேயே புரட்டி போட்டு அதை ஒரு பிடிவாதமான ஆர்வமாக மாற்றினார். $1,000,000 என்பது மிகப்பெரிய தொகைதான் என்று அவருக்கு தெரியும். ஆனால் முடியாது என்பது ஒருவன் தன் மனதில் தானே இடும் எல்லைக்கோடுதான் என்று அவர் கருதினார். வாழ்வில் வெற்றி பெறும் எவருக்கும் இருப்பது போல தனக்கும் ஒரு உறுதியான நோக்கம் இருந்தாக வேண்டும் என்று போதகராகவும் தத்துவ அறிஞராகவும் டாக்டர் கான்சாலாஸுக்கு புரிந்தது. அதுதான் தொடக்கப்புள்ளி. அந்த நோக்கத்திற்கு ஆதரவாக தனியாத ஆர்வம் இருக்குமானால் அது உயிரையும் ஆற்றலையும், ஏன் ஒவ்வொரு அசைவையையும் ஆக்கிரமித்து அந்த நோக்கத்திற்கான சமமான பௌதீக பொருளாக வெளிப்படுத்தும் என்பதும் அவருக்கு புரிந்தது. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஆர்வம், தனியாத ஆர்வம், அப்புறம் ஒரு கருத்துரு, இது எல்லாத்துக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்பிக்கை, உறுதி, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லிகிட்டே வராங்க. கருத்துரு இருக்கணும், ஆர்வம், இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அது எல்லாமே முதல் அத்தியாயத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது அதற்கு ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு முன்னாடி வந்த அத்தியாயத்தினுடைய லிங்க்கும் அதுக்கப்புறமா வந்த அந்த அத்தியாயத்தினுடைய லிங்க்கும் ஒவ்வொரு பார்ட்லேயுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ தயவுசெய்து எந்த வீடியோவையும் அதனுடைய கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகேவா? தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த புக்கை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த உண்மைகள் அவருக்கு புரிந்திருந்தாலும் எங்கிருந்து பணம் வரும் என்பது மட்டும் புரியவில்லை. இன்னொருவராக இருந்து, போங்கள், என்னுடைய கருத்துரு சிறப்பானதே, ஆனால் அதற்கு தேவையான $1,000,000 என்னால் கொண்டு வர முடியவில்லையே என்று திட்டத்தை கைவிட்டு போயிருப்பார்கள். அதுதான் இயற்கை. ஆனால் டாக்டர் கான்சலஸ் அப்படி சொல்லவில்லை. வேறு என்னதான் சொன்னார், என்னதான் செய்தார் என்பதை அவருடைய வார்த்தைகளிலேயே கேளுங்கள். ஒரு சனிக்கிழமை பகல் நேரத்தில் எனது அறையில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எப்படி இந்த $1,000,000 சேகரிப்பது என்று. கடந்த 2 ஆண்டுகளாக நான் செய்ததெல்லாம் சிந்தனை மட்டுமே, வேறெதுவுமே இல்லை. இன்று செயல் புரிவதற்கான நேரம் வந்துவிட்டது. எப்படியாவது இன்னும் ஒரு வாரத்தில்
அந்த $1 மில்லியன் சேகரித்தாக வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்தேன். எந்த வழியில்? அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அப்படி ஒரு திடமான முடிவுக்கு நான் வந்த தருணமே எனக்குள் ஒரு அதிசயமான உணர்வு தோன்றி நினைத்தது நடந்துவிடும் என்ற உத்தரவாதத்தை உண்டாக்கியது என்பதை சொல்லியாக வேண்டும். அம்மாதிரி நான் அதற்கு முன்பு உணர்ந்தது கிடையாது. இந்த முடிவை முன்பே எடுத்திருக்கலாமே. உனக்காக $1 மில்லியன் எவ்வளவு நாளாக காத்திருக்கிறது தெரியுமா என்று எனக்குள் ஏதோ ஒன்று கேட்பது போல் இருந்தது. அவசரமாக எல்லாம் நடக்க ஆரம்பித்தன. பத்திரிகையாளர்களை அழைத்து நான் மறுநாள் காலை ஒரு போதனை செய்யவிருப்பதாகவும் அதன் தலைப்பு என்னிடம் $1 மில்லியன் இருந்தால் நான் என்ன செய்வேன் என்பதாகவும் என்றும் தெரிவித்தேன். உடனே அந்த போதனைக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டேன். ஆனால் உண்மையின் எந்த தயாரிப்பும் வேண்டியிருக்கவில்லை. அதுதான் என்னில் சூட்சமமாக 2 வருடங்களாக குடியிருக்கிறதே. போதனையை எழுதி முடிக்க வெகு நேரம் ஆகவில்லை. மனத்தில் நம்பிக்கையோடு நான் உறங்கப் போனேன். அந்த $1 மில்லியன் அப்போதே என் கைக்கு வந்துவிட்டதாக உணர்ந்தேன். மறுநாள் விடியற்காலையில் எழுந்தேன். குளியலறைக்குச் சென்று போதனையை ஒருமுறை படித்தேன். முழந்தாளிட்டு அமர்ந்தேன். எனக்கு தேவையான பணத்தை கொடுக்கப் போகும் அந்த யாரோ ஒருவனின் காதுகளில் என் போதனை விழ வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போதே பணம் கிடைத்துவிடும் என்ற உத்தரவாதமான உணர்வு மீண்டும் எனக்கு ஏற்பட்டது. அந்த உற்சாகத்தில் கவனக்குறைவாக அந்த காகிதத்தை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்பது போதான மேடையில் ஏறி அதை படிக்கலாம் என்று தேடிய போதுதான் தெரிந்தது. வீட்டிற்கு போய் அதை கொண்டு வருவதற்கு நேரமில்லை. ஆனால் அதுதான் எவ்வளவு நல்லதாக போயிற்று. என் ஆழ் மனது அந்த உரையை எடுத்துக் கொடுத்தது. போதனையை தொடங்கும் முன்பு கண்களை மூடிக்கொண்டேன். இதயத்திலும் ஆன்மாவிலும் நிறைந்திருந்த என் கனவுகளை பேச்சாக கொண்டு வந்தேன். அவையினருக்காக மட்டுமல்லாமல் என் ஆண்டவருக்காகவும் பேசிய மாதிரியே இருந்தது. அந்த $1 மில்லியன் கிடைத்துவிட்டால் என்ன செய்ய போகிறேன் என்பதை எடுத்துச் சொன்னேன். ஒரு மிகச்சிறந்த கல்விக்கூடத்தை நான் உருவாக்குவேன். அங்கே செயல்முறை கல்வியுடன் தங்கள் மனங்களையும் இளைஞர்களால் வளர்த்து கொள்ள முடியும் என்று தெரிவித்தேன். போதனையை முடித்து நான் உட்கார்ந்தேன். அப்போது கடைசிக்கு 3 இருக்கைகள் முன்னாளில் இருந்த ஒருவர் மெல்ல எழுந்து என்னை நோக்கி நடந்து வந்தார். என்ன செய்ய போகிறார் என்று வியப்புடன் பார்த்தேன். மேடையில் ஏறி என்னிடம் கை கொடுத்தார். ரெவரண்ட் அவர்களே, உங்கள் உரை எனக்கு மிகவும் பிடித்தது. $1 மில்லியன் மட்டும் இருந்தால் நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை நிரூபிக்கும் விதமாக நாளை காலை என்னுடைய அலுவலகத்திற்கு நீங்கள் வர முடியுமானால் அந்த $1 மில்லியன் நான் தருவேன். என் பெயர் பிலிப் டி ஆர்மர். இளைஞரான கான்சலஸ் ஆர்மரின் அலுவலகத்திற்கு போனார். $1 மில்லியன் கிடைத்தது. அதன் பயனாக அவர் பெயரிலேயே ஆர்மர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை நிறுவினார். எந்த மதபோதகரும் தன் வாழ்நாள் முழுதும் காண முடியாத தொகை அது. ஆனால் அதை கொண்டு வந்து சேர்த்த எண்ணத்தின் உந்து சக்தி கன நேரத்தில் உதித்ததாகும். $1 மில்லியன் கிடைத்தது ஒரு கருத்துருவின் காரணமாகவே. அதற்கு அடிப்படையாக இருந்தது ஒரு ஆர்வமே. இளைஞரான கான்சலஸின் உள்ளத்தில் 2 வருடங்களாக வளர்ந்து கொண்டிருந்த நாற்று அது. இதை கவனியுங்கள். தன் மனதிற்குள் அந்த பணம் வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்து அதற்கான திட்டத்தையும் அவர் தீர்மானித்து 36 மணி நேரத்திற்குள் அவருக்கு அது கிடைத்துவிட்டது. இளைஞரான கான்சலஸ் தனக்கு $1 மில்லியன் வேண்டும் என்று தெளிவில்லாமல் எண்ணிக்கொண்டிருந்தாலும் அது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்ததும் சாதாரணமாக நடக்கக்கூடியவையே. அவருக்கு முன்பும் பல பேர் அதே மாதிரி எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சனிக்கிழமையன்று தனது தெளிவின்மையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியும் பணத்தை அடைந்து விடுவேன் என்று உறுதியான முடிவை எடுத்தாரே, அதுதான் தனியானது, வித்தியாசமானது. தனக்கு எவ்வளவு வேண்டும் என்று சரியாக தெரிந்து கொண்டு அதை எப்படியும் அடைந்துவிடும் முடிவில் இருக்கும் ஒருவனுக்கு ஆண்டவனே அவன் பக்கம் இருந்து உதவி செய்ய வந்து விடுகிறான் என்று தோன்றுகிறது. டாக்டர் கான்சலஸ் எந்த கோட்பாட்டின் உதவியால் $1 மில்லியன் பெற்றாரோ அது இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது. உங்களுக்கும் அது வேலை செய்ய காத்திருக்கிறது. அன்று இளம் மத போதகருக்கு வெற்றிகரமாக உதவியதைப் போலவே இன்னும் அது செயல்படக்கூடியது. 13 படிகளாக இந்த சட்டத்தை விளக்கி கூறி அதை பயன்படுத்த தூண்டுவதே இந்த நூலின் நோக்கமாகும். ஆசா கேண்ட்லருக்கும் டாக்டர் பிராங்க் கான்சலஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது. கருத்துருக்களை உறுதியான நோக்கம் மற்றும் உறுதியான திட்டம் இரண்டினாலும் பணமாக மாற்ற முடியும் என்று அதிரவைக்கும் உண்மையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே பணத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கையை தூக்கி உடைப்பில் போடுங்கள். அது உண்மையில்லை. மிக அதிகமான செல்வம் எப்போதும் கடின உழைப்பால் வந்ததில்லை. அப்படி வருமானால் அது உறுதியான தேவையை முன்னிட்டும் உறுதியான கோட்பாடுகளை பின்பற்றுவதாலும் தான் வர முடியும். அதிர்ஷ்டத்தாலோ திடீர் வாய்ப்பினாலோ அல்ல. சாதாரணமாக சொன்னால் கருத்துரு என்பது கற்பனா சக்திக்கு வேண்டுகோள் விடுப்பதன் மூலம் செயலை தூண்டக்கூடிய எண்ணத்தின் உந்து சக்தியாகும். பொருட்களை விற்க முடியாத போதும் கருத்துருக்களை விற்க முடியும் என்பதை மிகச்சிறந்த விற்பனையாளர்கள் அறிவர். சாதாரண விற்பனையாளர்கள் இதை அறிய மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள். குறைந்த விலையில் புத்தகங்களை வெளியிடும் ஒரு பதிப்பாளர் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார். அது எல்லா பதிப்பாளர்களுக்குமே பயன்படும். மக்கள் ஒரு புத்தகத்தை வாங்கும்போது அதன் தலைப்பை பார்த்துதான் வாங்குகிறார்களே ஒழிய அதன் உட்பொருளை பார்த்து அல்ல என்று அவர் கண்டறிந்தார்.
விற்பனையாகாமல் தேங்கி கிடந்த ஒரு புத்தகத்தின் தலைப்பை மக்களை கவரும் விதமாக மாற்றியதில் அது மில்லியன் பிரதிகளை விற்றது. புத்தகத்தின் உட்புறத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. பழைய அட்டையை கிழித்துவிட்டு புதிய அட்டையை ஒட்டினார் அவர். அவ்வளவே. எளிமையானதாக தோன்றினாலும் அது ஒரு கருத்துரு, அது ஒரு கற்பனா சக்தி. கருத்துருக்களுக்கு இன்ன விலைதான் கிடைக்கும் என்றில்லை. படைப்பாளன் தன் கருத்துருவுக்கு தானே விலை வைக்கிறான். திறமையோடு செயல்பட்டு அதை பெற்றும் விடுகிறான். சினிமா உலகம் ஏராளமான கோடீஸ்வரர்களை உற்பத்தி செய்திருக்கிறது. அவர்களில் பலர் கருத்துருவின் படைப்பாளர்கள் இல்லை. ஆனால் கருத்துரு எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கும் கற்பனா சக்தி அவர்களுக்கு இருந்தது. இனி அடுத்த கோடீஸ்வரர்களின் கூட்டம் ரேடியோ ஒளிபரப்பு தொழிலில் இருப்பவர்கள் மூலம் உருவாக்கக்கூடும். புதிய தொழில் என்பதால் சிறந்த கற்பனா சக்தி உடையவர்கள் நிறைய பேர் அதில் இல்லை. புதிய தரமான நிகழ்ச்சிகளை படைக்கின்றவர்களும் கற்பனாசக்தி உடையவர்களை கண்டுபிடிக்கும் திறன் உள்ளவர்களும் ரேடியோ கேட்கும் நேயர்களுக்கும் நல்ல பலனை அளிப்பவர்களும் அந்த தொழிலில் பணம் பண்ண போகிறார்கள். ஸ்பான்சர் செய்பவர்களும் இனிமேல் நல்ல கருத்துருவையே ஆதரிப்பார்கள். கொடுக்கிற பணத்திற்கு தகுதியான நிகழ்ச்சிகளை படைப்பாளர்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் அவர்களின் எதிர்பார்ப்பை விஞ்சும் வகையில் நிகழ்ச்சிகளை அமைக்கப் போகும் படைப்பாளர்கள் நிறைய பணம் பண்ண போகிறார்கள் என்பது உறுதி. வெற்றி நையாண்டி செய்பவர்களும் வீண் அரட்டை அடிப்பவர்களும் நடத்தும் நிகழ்ச்சிகள் ஒதுக்கப்பட்டு உண்மையிலேயே தரமான கலைஞர்களால் கவனத்தோடு தயாரிக்கப்படும் நிகழ்ச்சிகளே இனி முக்கியத்துவம் பெறும். அவை மக்களுக்கு பயன்படுவதாகவும் அதே சமயம் நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்கும். இன்றைக்கு இந்த ரேடியோ என்பது நல்ல வாய்ப்புக்கான திறந்தவெளி. தன்னை ஏன் இப்படி கொலை செய்கிறார்கள் என்று ஓலமிடுகிறது ரேடியோ. கற்பனாசக்தி இல்லாத படைப்பாளர்களிடமிருந்து எப்படியாவது தன்னை காப்பாற்ற சொல்லித் தருகிறது. ரேடியோவுக்கு இப்போதைய தேவை புதிய கருத்துருக்களே. ரேடியோவில் அப்படி என்ன வாய்ப்பு இருந்துவிடும் என்று திகைப்பீர்களே. ஆனால் சொல்கிறேன், எதிர்காலத்தில் ரேடியோ நிகழ்ச்சிகள் கேட்பவர்களுக்கான நிகழ்ச்சிகளாய் அல்லாமல் ஏதேனும் ஒன்றை வாங்குபவர்களுக்கான நிகழ்ச்சிகளாக இருக்கும். இதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் இருந்த விஷயத்தைப்படி இவர் இந்த கருத்துரு, இந்த ரேடியோ சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிறாரு. பட் இப்போ நிறைய அதையும் தாண்டி இன்னும் நிறையா போயிட்டுருக்கு இல்லையா. கருத்துருக்களை படைக்கவோ அல்லது அவற்றை கண்டு கொள்ளவோ முடிந்தவர்களுக்கு ரேடியோவில் நிறைய இடம் காத்திருக்கிறது. இதுவரை சொன்ன ரேடியோ வாய்ப்புகளை கேட்டு நீங்களும் ரேடியோவுக்கு வர இன்னும் உரிய கருத்துருவை பெற முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த வாய்ப்பை மறந்து விடுங்கள். உங்களோட இந்த ரேடியோ அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறை என்னவோ அதை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அதன்படி யோசிங்க. உங்களுடைய வாய்ப்பு வேறு ஏதோ ஒரு துறையில்தான் உள்ளது. ஆனால் நான் சொன்னது உங்களை ஓரளவாவது திகைப்படைய செய்தது என்றால் அதற்கு மேலும் சொல்லுங்கள். உங்களுக்கு தொழில் வாய்ப்பை உண்டாக்கி தரப்போகும் கருத்துருவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ரேடியோவும் உங்களுக்கு அனுபவம் இல்லையே என்று பின்வாங்க வேண்டியதில்லை. ஆண்ட்ரூ கார்னிகிக்கு இரும்பு எஃகு தயாரிப்பது பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இதை கார்னிகியே என்னிடம் நேரில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நூலில் சொல்லப்படும் 2 கோட்பாடுகளை அவர் செயல்படுத்தியதால் தான் அத்துறையில் அவருக்கு பெருத்த செல்வம் சேர்க்க முடிந்தது. ஒரு கருத்துருவை படைப்பவனும் அதை விற்கப் போகிறவனும் ஒன்றாக இணைந்து இணக்கமாக செயல்படும் போதுதான் மிகப்பெரிய செல்வம் சேரும் கதை தொடங்குகிறது. கார்னிகி தன் சுற்றிலும் தன்னால் செய்ய முடியாதவற்றை செய்து கொடுக்கும் திறமையுள்ளவர்களை வைத்திருந்தார். அவர்களில் சிலர் கருத்துருக்களை படைப்பவர்கள், சிலர் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருபவர்கள். அதன் காரணமாக அவர் தனக்கு தன்னை சேர்ந்தவர்களுக்கும் ஏராளமான செல்வத்தை உண்டாக்கினார். மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுக்கு ஏதாவது நல்லது திடீரென்று நடக்காதா என்று ஆசைப்படுகிறார்கள். அதுபோல அவர்களுக்கு நல்லதை கொண்டு வரும் வாய்ப்பு நிச்சயம் வரும். ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்புவது அவ்வளவு பாதுகாப்பானது அல்ல. எனக்கும் ஒரு நல்ல திடீர் வாய்ப்பு ஒரு முறை கிட்டியது. ஆனால் அதற்காக 25 வருடங்கள் உறுதியோடு உழைத்து பிறகே அது எனக்கு ஒரு சொத்தாக அமைந்தது. எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்னவென்றால் அன்று கார்னிகியை சந்தித்து அவரது ஒத்துழைப்பை பெற்றதாகும். அன்றைய தினம் சாதனைகளுக்கான கோட்பாடுகளை வெற்றியின் தத்துவமாக ஒழுங்குபடுத்தி தருமாறு ஒரு கருவை என் மனதில் விதைத்தார். எனது 25 வருட ஆராய்ச்சியின் விளைவாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு லாபம் விளைவித்திருக்கிறது. அந்த தத்துவத்தை பயன்படுத்தியதால் ஏராளமான செல்வங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் மிக எளிமையானது. இந்த கருத்துருவை யார் வேண்டுமானாலும் வெளியிட்டிருக்க முடியும். எனக்கான நல்வாய்ப்பு கார்னிகி மூலம் வந்தது. ஆனால் எனது மன உறுதி, திடமான நோக்கம், அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற ஆர்வம், அதையடுத்து 25 வருட இடைவிடாத உழைப்பு, இவையெல்லாம் எப்படி வந்தது? எனது அந்த ஆர்வம் சாதாரண ஆர்வம் அல்ல. அது ஏமாற்றங்களை தாண்டி யாரும் ஆதரிக்காத போதும் தற்காலிக தோல்வி, விமர்சனம் மற்றும் நேரத்தை வீணாக்குகிறாய். இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன விஷயத்தை நோக்கி போகிறோமோ அது நல்ல விஷயமாக இருக்கட்டும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்னென்ன கேலி கிண்டல் வரும் அப்படின்னா, ஆதரிக்க மாட்டாங்க, அப்புறம் தற்காலிக தோல்வி, விமர்சனம், நேரத்தை வீணாக்குகிறாய், இந்த மாதிரி முக்கியமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன்னு. இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேட்போம். நான் கேட்டுட்ருக்கேன் நிறைய டைம்.
என்னுடைய ஹிந்தி சேனல் ஒன்று ஆல்ரெடி இருக்குது. நான் ஆல்ரெடி ஹிந்தி சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன், டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த சேனல்லையும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், ஹிந்தி வீடியோஸ். ஓகேவா, சபாவில் நடத்தக்கூடிய ஹிந்தி லெசன் சம்மந்தமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். நான் அதை வேணால் இந்த ஐ பட்டனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணி அதன் மூலியமாக பெற்ற அனுபவங்களை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் நம்ம சேனலுக்கான விஷயங்களை நான் செய்துட்ருக்கேன். ஓகேவா, தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையலாம். ஓகேவா, ஓகே. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரும். நேரத்தை வீணாக்குகிறாய் என்ற சொல், இவற்றையெல்லாம் அது தாங்கிக் கொண்டு முன்னேறியது. அத்தகைய தனியாத பிடிவாதமான ஆர்வம் அது. கார்னிகியிடம் எனக்கு கிடைத்த கருத்துருவை கெஞ்சியும் கொஞ்சியும் வளர்த்து வசப்படுத்தி உயிரோடு வைத்திருந்தேன். படிப்படியாக அது சக்திமிக்க ராட்சசனாக உருப்பெற்றது. அதன் பிறகு அது என்னை வழிநடத்தியது. கருத்துருக்கள் எப்போதுமே அப்படித்தான். முதலில் நீங்கள் அதற்கு உயிரையும் செயலையும் வழிகாட்டலையும் கொடுக்கிறீர்கள். அதன் பிறகு தங்களுடைய ஆற்றலின் மூலம் எல்லா எதிர்ப்புகளையும் ஒரே வீச்சில் தூக்கி எறிந்துவிடும். கருத்துருக்கள் கண்ணுக்கு தெரியாத சக்திகள், ஆனால் தங்களுக்கு உயிர் கொடுத்த மனித மூளையை விட அவற்றுக்கு ஆற்றல் அதிகம். தங்களை படைத்த மூளை மரணமடைந்து விட்ட பிறகும் கருத்துருக்கள் உயிரோடு இருக்கும். உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் மூளையில் உருவான ஒரு சிறிய கருத்து தான் கிறிஸ்தவம். அதனுடைய முக்கிய போதனை, உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய்வாயாக என்பதுதான். கிறிஸ்து அந்த இடத்திற்கு திரும்பி போய்விட்டார். ஆனால் அவருடைய கருத்தான கிறிஸ்தவ மதம் இன்றும் நீடிக்கிறது. என்றாவது ஒரு நாள் கிறிஸ்தவம் நன்கு வளர்ச்சி அடைந்து உலகம் முழுவதும் பரவி இயேசுவின் ஆழமான ஆர்வத்தை நிறைவேற்றக்கூடும். அவருடைய கருத்து வெறும் 2000 வருடங்களாகத்தானே செயல்படுகிறது. இன்னும் கொஞ்ச காலம் அதற்கு வேண்டாமா? வெற்றிக்கு விளக்கங்கள் தேவையில்லை, தோல்விக்கு வேற எந்த சாக்கும் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.